ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்காங்க. இது வந்து கருப்பு புளி. இப்போ இதில் ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுடலாங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூனு தனியா இதெல்லாம் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு பவுடர் ஆனதுக்கு அப்புறமா இதில் பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை சூடுபடுத்தி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 2த்தையும் போட்டேங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வரமிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வாசனைக்காக நம்ம பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நுரைச்சி பொங்கி வந்ததும் இதில் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு கொதி வந்ததும் நம்ம ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான ரசம் மணக்க ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்